இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த மனமகிழ்ச்சியான நன்னாளில் உங்களை இந்த தேவ வார்த்தையின் மூலமாக சந்திப்பது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஊழியத்தின் சார்பாகவே இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று இன்றைக்கு குடும்பமாக இந்த தேவ செய்தியை பார்த்து கொண்டிருக்கலாம், அல்லது நீங்கள் வெளிநாடுகளிலோ மற்ற எந்த இடத்துல இருந்து இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் கிறிஸ்தவர்களா இருந்தாலும் கிறிஸ்தவர்களா அல்லாதவர்களா இருந்தாலும் உங்களுக்காகவும் இயேசு பிறந்திருக்கிறார். உங்களுக்கும் இந்த கிறிஸ்துமஸ் ஒரு ஆசீர்வாதமான கிறிஸ்துமஸாக கர்த்தர் மாற்றுவாராக. விசேஷமாக இயேசு ஏதோ கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் பிறக்கவில்லை, முழு உலகத்திலுடைய மனிதருக்கு ரட்சிப்புக்காக, ஆசீர்வாதத்துக்காக, விடுதலைக்காக தான் பிறந்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு அநேக பேர் நினைக்கிறது கிறிஸ்தவர்களுக்காக தான் இயேசு பிறந்திருக்கிறார். எப்படி மற்ற மதத்தினர்கள் ஒவ்வொரு நாளை கொண்டாடுகிறார்களோ அதே போல கிறிஸ்தவர்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் மட்டும்தான். ஆனா ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், இந்த உலகத்துல எல்லாரும் இருக்கிறார்கள், அது எல்லாம் ஒரு சடங்காச்சாரமா கொண்டாடப்படுகிறது. ஆனா ஒரு தெய்வம் இந்த பூமியில பிறந்தது மனிதனுக்காக என்று சொல்லப்படுகிறது. அநேக தெய்வங்கள் மனிதன் வணக்கத்துக்காக பிறக்கப்பட்டது. ஆனா இந்த தெய்வம் மனிதனுடைய பாவத்துக்காக பிறந்து, மனிதனுடைய சாபத்துக்காக, மனிதனுடைய மீட்புக்காக பிறந்தவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து. ஏன் இந்த இயேசு கிறிஸ்து பிறந்தார்? இதன் மூலமாக நமக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது? ஒருவேளை இந்த இயேசு கிறிஸ்து பிறப்பு உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் நீங்கள் இந்த பூமியில பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள், நன்மைகளும் பெறாமலே இந்த பூமியை விட்டு நீங்க போக வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இந்த தேவ வார்த்தையின் மூலமாக பேச இருக்கிறார். அந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். கடைசியாக உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிற நல்லதுதான், புத்தாடை உடுத்துவது மற்றும் பலகாரங்கள், பிரியாணி சாப்பிட எல்லாம் நல்லா. அதோட இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் பிறக்கும் போது முழு சந்தோஷம் உங்கள் குடும்பத்திலும் உங்களுடைய சந்ததியிலும் உண்டாகும். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். இயேசு பிறக்கும் பொழுது தேவதூதன் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். லூக்கா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷன் மேல் பிரியமும் உண்டாகுது என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தியை தேவதூதன் வந்து மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறார்கள். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியில் சுற்றி முன்னிலை கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே மற்றும் சிறு பிள்ளைகளே, நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தாலும் உங்களுக்காக இயேசு பிறந்திருக்கிறார். இதுதான் ஒரு அடையாளம். டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி ஒரு அடையாளம். இந்த நாளில் தான் இயேசு பிறந்தார்ல. ஆனா 365 நாட்களில் ஏதோ ஒரு நாள் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அந்த பிறந்த தினத்தை தான் நீங்களும் நானும் கொண்டாடப்படுகிறோம். ஏன்னா ஒருவேளை ஒரு பிள்ளைக்கு தாயோ தகப்பனோ இல்லை, அந்த பிள்ளை பிறந்து அது உறவினர்கள் எடுத்துன்னு வந்து அனாதை இல்லத்தில் சேர்த்து விட்டானா நிச்சயமாக அந்த பிள்ளை எந்த நாளில் பிறந்தது, எந்த நேரத்தில் பிறந்தது தெரியவே தெரியாது. ஆனா ஏதோ ஒரு 365 நாட்கள் ஏதோ ஒரு நாள் அந்த பிள்ளை பிறந்திருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே பிறந்த நாளை கொண்டாடுவோம். அவங்க அப்பா அம்மா இந்த நாளில் நீ பிறந்தன்னு சொல்லி, எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்த, எந்த இடத்துல பிறந்தன்னு சொல்லி எல்லாருமே அந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவார்கள், அவங்க பிறந்த தினத்தை. ஆனால் இயேசு கிறிஸ்துவும் அதே போலதான் குறிப்பிட்ட ஒரு இடத்துல பிறந்திருக்கிறார். அந்த இடத்தை மையமாகவே கொண்டுதான் வேத புத்தகத்தில் போடப்பட்டிருக்கிறது. நாளோ நேரமோ எந்த இடத்திலுமே வேத புத்தகத்தில் போடப்படவில்லை. அப்போ இன்றைக்கு அதே போல தாயோ தகப்பனும் இல்லாத ஒரு பிள்ளை பிறந்தனா அந்த பிள்ளைக்கு எப்படி தெரியும் நான் இந்த நேரத்தில் பிறந்த? ஏன்னா யாரோ எடுத்துட்டு வந்து அனாதை இல்லத்தில் சேர்த்ததுனால அந்த பிள்ளைக்கு 365 நாள்ல ஏதோ ஒரு நாள் தான் நான் பிறந்திருக்கிறேன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு ஒரு மன கஷ்டமா இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சா எல்லாரும் என் கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே கொண்டாடுகிறாங்க, ஆனா எனக்கு அந்த நாள் தெரியலையேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அநேக ஜனங்கள் கூட இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை டிசம்பர் 25 கொண்டாடுகிறார்கள். ஆனால் டிசம்பர் 25ஆம் தேதி பிறந்தாள் என்று வேதத்தில் எங்கேயுமே போடப்படவில்லை. ஆனால் எங்கேயோ பிறந்திருக்கிறார். அதே தான் இனி கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிறார்கள். நீங்களும் இதை பார்க்கிற நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்க. ஆனால் உண்மையா இயேசு உங்களிடத்தில் பிறந்ததான் உண்மையான கிறிஸ்துமஸ். அன்பு தேவ ஜனங்களே, இயேசு உங்களிடத்தில் பிறக்கும் பொழுது அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள வருகிறது தான் கர்த்தர் மேல் ஒரு பிரியம் உண்டாகும். இயேசு கிறிஸ்து உங்க மேல அன்பா இருக்கிறதுனால தான் அவர் பிறந்திருக்கிறார். ஆனா நீங்க அவருக்கு பிரியமா இருக்கிறீங்களா? அந்த வசனம் சொல்லுகிறது, லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், மனுஷர் மேல்
பிரியம் உண்டாவதாக. ஏன்னா மனிதனை இயேசு கிறிஸ்து அவ்வளவாக நேசித்தார். இந்த உலகத்துல யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு, புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு அன்பு என்னன்னா, இயேசு கிறிஸ்து மனிதனை அவ்வளவாக நேசித்தார். ஜீவனை கொடுத்து எந்த மனிதனாவது நேசிக்க முடியுமா? பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு நேசிக்க மாட்டார். ஒருவேளை தன் மகனோ தன்னுடைய பிள்ளை இறந்து போயிட்டா அந்த நாளை நினைவு கூறுவாங்க, துக்கம் அனுசரிப்பார்கள், முடிந்த அளவுக்கு அழுவார்கள். அந்த ஒரு 3 மாதங்கள் 4 மாதங்கள் உண்டாகும். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எதற்காக பிறந்தனா, நீங்கள் இந்த பூமியில மாத்திரமல்ல பரலோகத்துக்கு வரவேன் என்பதற்காக இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்த நாள் தான் கிறிஸ்மஸ். இன்னைக்கு அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். என் அன்பு இயேசுவை அறியாத நபர்களே, ஒருவேளை பாவத்தில் வாழ்ந்து கொண்டு பாரம்பரியமாக கொண்டாடி கொண்டிருக்கிற கிறிஸ்துவ ஜனங்களே, உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். எதற்காகனா, இயேசு உங்க மேல பிரியமா இருக்கிறார். அப்ப இயேசு உங்க மேல பிரியமா இருந்தால் இயேசு எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்ய ஆயத்தமாய் இருப்பார். ஏன்னா இந்த பூமியில ஒரு மனிதன் ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ காதலிக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு பிடித்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று 24 மணி நேரமும் யோசித்துக் கொண்டிருப்பான். இதே போலதான் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ நினைப்பார்கள். ஒரு தாயை தகப்பன கூட தன் பிள்ளைக்கு நல்ல ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் அந்த காரியத்தை எப்பொழுது புரிந்து கொள்ள முடியாது என்றால், அவர்கள் 2 பேரும் ஒன்றாக இருக்கும்போது அந்த நேசம் குறையப்படும் போது அவங்களுக்குள்ள ஒரு மனசஞ்சலம் உண்டாகும். அதே போல இயேசு கிறிஸ்துவும் உங்களை மிகவும் அதிகமாக நேசித்தனால அவர் பிறந்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு மனிதன் அவருக்கு பிடிக்காத காரியத்தை பாவத்தினாலும் மற்றும் அக்கிரமத்தினாலும் கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதனால இன்னைக்கு மனிதன் சாபத்துக்குள்ளாக போய் இன்னைக்கு முழு உலகமும் ஒரு சாபத்துக்குள்ளாக இருக்கிறது. இன்றைக்கு நம்ம கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 2023ஆம் ஆண்டு கடைசி மாதத்தில் இருக்கிறோம். கிறிஸ்மஸை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தேசத்தில் நடக்கிற அழிவை பாருங்கள். எவ்வளோ பாவங்கள், அக்கிரமங்கள், எவ்வளோ மரணங்கள் நடக்கிறது. இந்த மாதிரி இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கொடுக்க, சந்தோஷத்தை கொடுக்க தான் இயேசு பிறந்திருக்கிறார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது காரணம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற அந்த பாவமான காரியம்தான். உங்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது காரணம் இந்த சாபமான காரியங்கள் தான். உங்க குடும்பத்துல ஒரு மன நிம்மதி இல்லாத காரணம், பிரச்சனை இருக்கிறது காரணம் சத்ருவானன் கொண்டு வருகிற தேவையில்லாத காரியத்தை கொண்டுதான் உங்க குடும்ப சமாதானம் இருக்கிறது. ஏன்னா இயேசு பிறந்தது அவ்வளவு எளிதான காரியம் இல்லைங்க. இயேசு பிறக்கும் பொழுது இயேசு அந்த நாளில் பிறந்த எல்லா குழந்தைகளும் 2 வயதுக்குட்பட்ட எல்லா குழந்தையும் கொலை செய்யப்பட்டார்கள். மற்றும் அந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்று ராஜாக்களை அனுப்பினாங்க. கொல்ல முடியல. எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி அந்த காலத்தில் இருந்த ராஜா இருந்து கொண்டார். ஆனால் கர்த்தர் தப்புவித்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட அவ்வளவு எளிதாக இயேசு கிறிஸ்து உங்க குடும்பத்தில் உங்கள் உள்ளத்தில் பிறக்க பிசாசனை விட மாட்டார். என்னென்ன காரியெல்லாம் செய்ய முடியுமோ, யாரை கொண்டு எதெல்லாம் தடுக்க முடியுமோ அந்த காரியத்தில் கொண்டு உங்க குடும்பத்தில் இயேசு பிறக்காதபடி ஏதோ சடங்காச்சாரமா ஆலயத்துக்கு போவதும் மற்றும் பலகாரங்களை செய்வதும் உணவு சாப்பிடுவதும் இதுதான் கிறிஸ்துமஸ் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் குடிப்பது, நண்பர்களோடு ஜாலியா இருப்பது, போதை பழக்கத்தை பயன்படுத்துவது, புத்தாடி உடுத்துவது இதுதான் கிறிஸ்துமஸா நினைத்து இது ஒரு நாள் உங்களை பரலோகம் கொண்டு போவாது. இது ஒரு நாள் உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் கொண்டு வராது. ஏதோ கிறிஸ்துமஸ் நாளில் மட்டும் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் காணிக்கை போட்டுட்டு வந்தா என் குடும்பம் எல்லாம் மாறிடுனா நிச்சயமா மாறவே மாறாது. இயேசு உங்க மேல பிரியமா இருக்கிறார். நீங்க அவரை நேசிக்கிறீங்களா? ஏன்னா இயேசு உங்களை அதிகமாக நேசிக்கிறார். இயேசு பிறந்தது மாத்திரமல்ல, உங்களுக்காக வாழ்ந்தார், உங்களுக்காக மரித்தார், உங்களை சந்திக்க அவர் வர ஆயத்தமாக இருக்கிறார். அதனால இன்றைக்கு உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை ஏதோ ஒரு பாவத்திலும் சாபத்தில் இருக்குன்னா உங்களுக்காக நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். உண்மையான கிறிஸ்துமஸை நீங்கள் கொண்டாடுவீர்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னுடைய எனது ஜெபிக்க ஆயத்தமாக ஜெபிப்பமாக. அன்புள்ள பிதாவே, அப்பா, இந்த கிறிஸ்துமஸ் நாளில் இந்த தேவ செய்தியை கேட்கிற என் அன்பு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை இந்த வார்த்தையின் மூலமாக அவர்களோடு நீங்கள் பேசியிருப்பீர். இயேசு இதற்காக தான் பிறந்திருக்கிறார், என் உள்ளத்தில் இயேசு பிறக்க வேண்டும் என்று அந்த ஒரு பாரத்தோடு இந்த நாளில் அவங்க கேட்டுக்கொண்டு இருப்பார்களா, கர்த்தர் அவங்களுக்குள்ளே கிரியை செய்வராக. நீங்கள் பிறக்க முடியாதபடி இருக்கிற எந்தெந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவரே, ஒருவேளை தடையாக இருக்கலாம், ஒருவேளை பிசாசின் காரியங்களாக இருக்கலாம், பாவமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும்
ரத்தம் ஆண்டவரே அவங்க உள்ளத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கழுவி அவங்க உள்ளத்தில் பிறப்பிறாக. நீங்க பிறப்பதற்கு ஒரு சத்திரம் இல்லாம கூட காணப்பட்டது, மாட்டு தொழுத்துல பிறந்தாரப்பா. அதே போலதான் இன்னைக்கு இவங்க உள்ளத்தில் பிறக்க முடியாதபடி அவங்க இருதயம் என்ற காரியத்தில் உலக ஆசையினாலும் இச்சையினாலும் பாவத்தினாலும் போதை வசனாலும் நிறைந்து காணப்படுறதுனால கிறிஸ்துமஸ் நாளில் ஆண்டவரே அவங்க உள்ளத்தில் நீங்கள் பிறக்க முடியாதபடி ஏதோ ஒரு சின்ன இடம் கூட இருக்காதபடி காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா இந்த நாளில ஏதோ ஒரு இடத்துல அவங்க உமக்கு இடம் கொடுத்தனால தான் இந்த தேவ வார்த்தையை கேட்கிறாங்க. அந்த இடத்தின் மூலமாக நீர் பிறக்க போற கிருபைக்காக நன்றி. நீங்கள் பிறக்கும் போது அவர்கள் மூலமாக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், அவர்கள் மூலமாக பகுதிகள் ஆசீர்வதிக்கப்படும், சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான சாபங்களும் பாவங்களும் கட்டுகளும் இருந்து கர்த்தர் நீ விடுதலையாக்க போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஒருவேளை இன்றைக்கு எந்த சூழ்நிலையில கேட்டுக்கொண்டு துக்கத்திலும் பாரத்தில் இருக்குமானால், தனிமையின் பாதையில் இருப்பானாலும் கர்த்தர் அவர்களை மாற்றி நீர் உண்மையான சந்தோஷத்தை தரப்போற கிருபையாக நன்றி. அவர்கள் மேல நீ நேசிக்கிறீர், அந்த நேசத்தை அவர்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து நாங்கள் செபிக்கிற ஒரு புதிய சந்தோஷம், புதிய ஆசீர்வாதம் நன்மையில முடிவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அன்பு தேவ ஜனங்களே, நிச்சயமாக இந்த கிறிஸ்துமஸ் நாள் உண்மையான ஒரு சந்தோஷம் மாறும். அதனால் இந்த வார்த்தையை கேட்டு இயேசு உங்கள் உள்ளத்தில் பிறக்கிறதுக்கு இடம் கொடுங்க. ஏன்னா இயேசுக்கு பிறக்கிறதுக்கு ஒரு இடம் கூட இல்லை, மாட்டுத் தொழுத்தில் பிறந்தார். ஆனால் உங்கள் உள்ளத்தில் இயேசு பிறக்காமல் இருக்கானும் ஏதோ ஒரு பாவமான காரியங்கள் இருதயத்தை சூழப்பட்டிருக்கலாம். கொஞ்சோண்டு இடத்த அவர் கொடுத்து பாருங்க. அவர் பிறந்தா முழு உலகம் சந்தோஷப்பட்ட போல உங்கள் குடும்பமே உங்கள் மூலமாக சந்தோஷப்படும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமாக கொண்டாடுங்க. இயேசுவை அறியாத நம்மளுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க. மீண்டுமாக உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.